لا إله إلا الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய புதியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வகஸ்ரா அமெரிக்க உங்களுடைய மேலெண்ணத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலெண்ணம் என்றால் என்ன? தன்னை பற்றி கற்பனை செய்து கொள்வது. ஒரு சைக்கிள் வைத்திருக்கிறான், நம்முடைய வியாபாரத்தில் இந்த அளவுக்கு லாபம் விட்டு 2 வருடத்தில் ஒரு பைக்கை வாங்கி கொள்ளலாம். அதன் பிறகு 2-3 வருடங்களில் பெருத்த லாபம் நமக்கு கிடைக்கும். ஒரு கார் வாங்கி கொள்ளலாம். அதன் பிறகு இப்போ மிகப்பெரிய செல்வம் கட்டுகிற போது ஒரு பங்களாவை கட்டிவிடலாம். இப்படியே கற்பனை செய்கிறான். இதற்கு மேலெண்ணம் என்று சொல்லப்படும். இப்படி மேலெண்ணம் கொள்வது தவறல்ல, ஆனால் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். மேலெண்ணம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குறித்து மேலெண்ணம் கொள்கிறாள். என் குழந்தையை படிக்க வைப்பேன், டாக்டர் படிக்க வைப்பேன், இன்ஜினியரை படிக்க வைப்பேன், மேலான ஒரு பதவிக்கு என்னுடைய குழந்தை செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் தன்னுடைய குழந்தையை குறித்து மேலெண்ணம் கொண்டதனால்தான் அவள் பாதை கொடுப்பாள். இந்த மேலெண்ணம் எதுவுமே ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் தன் குழந்தைக்கு பால் கூட கொடுக்க மாட்டாள் ஒரு தாய். எனவே மேலெண்ணம் இருக்க வேண்டியதுதான், அளவோடு இருக்க வேண்டும். அளவு கடந்து மேலெண்ணம் கொள்ளக்கூடாது என்று பெருமானார் அவர் சொல்கிறார். ஒரு கண்ணாடி வியாபாரி, கண்ணாடி பாட்டில் வியாபாரி, அவர் தன்னுடைய கூடையை சுமந்து கொண்டு கீழே வைத்துவிட்டு, டேபிளுக்கு கீழே வைத்துவிட்டு அந்த சேரிலே உட்கார்ந்து அப்படியே கற்பனை செய்கிறான். 2 வருடங்களில் நமக்கு இவ்வளவு இருந்த லாபம் கிடைக்கும், அதன் பிறகு 2 வருடங்களில் இவ்வளவு லாபம் கிடைக்கும், லட்சாதிபதி ஆகிவிடலாம், அதன் பிறகு கோடீஸ்வரன் ஆகிவிடலாம், அதன் பிறகு ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த திருமணம் செய்து கொண்டு நாம் வாழ்க்கை நடத்துகிற போது இப்படியெல்லாம் அவன் கற்பனை செய்கிறான். வாழ்க்கை நடத்துகிற போது நாம் பெரிய செல்வந்தர் வீட்டு பெண் என்ற திமிரில் அந்த பெண் பேச ஆரம்பித்தால், உன்னுடைய வீட்டிற்கு போ என்று காலை எட்டி நான் உதைத்து விடுவேன் என்று அவன் உதைத்தான். கீழே கண்ணாடி பாட்டில்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டது. இப்படி அதிகப்படியான அளவு கடந்த மேலெண்ணம் இருக்கிறது, அது கூடாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இந்த உலகம் அழிந்துவிடக்கூடிய ஒன்று. அழிந்துவிடக்கூடிய இந்த உலகத்தில் நாம் மேலெண்ணம் அதிகமாக கொள்வது என்பது அது அறியாமை. நபிகள் நாயகம் சில அறிஞர்கள் மக்கள் சொன்னார்கள், உண்மையான அறிவாளி யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை அறிந்து அவனுக்கு வழிபட வேண்டும். ஷைத்தானை அறிந்து அவனுக்கு மாறு செய்பவன், உண்மையை அறிந்து அதை பின்பற்றுபவன், அசத்தியத்தை அறிந்து அதை தவிர்த்து கொள்பவன், இந்த உலகத்தை அறிந்து அதை விட்டு விடுபவன், மறுமையை அறிந்து அதை தேடுபவன், இவன்தான் உண்மையான புத்திசாலி என்று அறிஞர் மக்கள் சொல்வார்கள். ஏதோ சொல்வார்கள், உண்மையான புத்திசாலி யார் என்று சொன்னால், மன் தரக்க துன்யா கபல அன் தக்கரக்கு, இந்த உலகம் அவனை விட்டு விடுவதற்கு முன்னால் உலகத்தை அவன் விட்டுவிட வேண்டும். நம்மை இந்த உலகம் விட்டு விடுவதற்கு முன்னால் இந்த உலகத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அவன்தான் புத்திசாலி. ஒபனா கபரன் கபலா என்று ஒரு பீஹி, கபரின் உள்ளே நாம் நுழைவதற்கு முன்னால் கபரை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அவன்தான் புத்திசாலி. அருந்தா ஹாலிக்ககு கபலாகி இருக்காகும், அல்லாவை சந்திப்பதற்கு முன்னால் அவனுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் புத்திசாலி, அறிவாளி என்று அறிஞர் மக்கள் சொல்வார்கள். கபருக்கு நாம் செல்வதற்கு முன்னாலேயே கபரை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர் மக்கள் சொல்வார்கள். ஆமிரத்துல் மிஸ்ரியா என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள். பெரிய விலாயத்து பெற்ற அவுலியாத்தனம் பெற்ற ஒரு பெண்மணி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட தம்முடைய ஆத்மார்த்த குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பெண்மணி அவர்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் கூட சொன்னார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள்,
அந்த பெண்மணியிடத்தில் சொன்னார்கள், நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் தொழுக வேண்டும். அந்த அம்மையார் வீட்டில் உள்ளே தான் இருப்பார்கள். பெண்கள் வெளியிலே வந்து ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய ஜனாசாவை தொழுக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு அவர்கள் ஜனாசா அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டது, அந்த அம்மையாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இபாதத்தாளி, மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக வழங்கினவர்கள் ஆமினா என்ற அந்த அம்மையார்கள். அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே தானே ஒரு குழியை தோண்டி கொண்டார்களாம், கபரை தோண்டி கொண்டார்கள். கபரை தோண்டி அதன் உள்ளே இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். எந்த கபரில் நாம் அடக்கப்பெறப் போகிறோமோ அந்த கபரில் நாம் குர்ஆன் ஓத வேண்டும் என்று குர்ஆன் ஓதுவார்கள். ஆயிரக்கணக்கான தடவை அந்த கபரிலே உட்கார்ந்து குர்ஆன் ஓதியவர்கள். எனவே தான் கபருக்கு செல்வதற்கு முன்னாலேயே தனக்கான கபரை ஏற்படுத்தி கொண்டவர்கள் உண்மையான புத்திசாலி என்று சொன்னது போல அந்த அம்மையார் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. எனவே உலகத்தில் வாழுகிற போது உலகத்தினுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது அதிகமான ஒரு நம்பிக்கை, அதிகமான கற்பனைகள் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு கூடாது. எனவே பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய மேலெண்ணம் அளவோடு இருக்கட்டும், குறைத்து கொள்ளுங்கள். மிக அதிகமான முறையில் அளவு கடந்த மேலெண்ணத்தை கொள்ளாதீர்கள், அது அழிவை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.